டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ட் நம்ம டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு செஷன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்பில் சைட் பை சைடு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து படிச்சிருக்கான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்துட்டு போகிறனால உங்களால் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து அது நடக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட லேப்டாப் ஆர் பிசி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் நோட்ஸ் எடுத்துட்டு எப்போ உங்களால் ஒரு சிஸ்டம் லேப்டாப் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதோ அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம எதுவும் சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. அதனால ஆன்லைன் லைக் நெட் இருந்தாலே போதும். நம்ம லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ நம்ம வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் தரணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆஸ் ஐ டோல், இப்போ நம்ம வந்து ஒரு இந்த டேட்டா சயின்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ப்ரோக்ராம் ஆகட்டும் நமக்கு வந்து ஒரு டூல் தேவை இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப். ஸோ கூகுள் கொலாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கூகுள் ப்ரௌசர் போய்க்கோங்க, கூகுள் க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு கூகுள் கொலாப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கூகுள் கொலாப் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கணும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு டாப் ரைட் சைடில் வந்துட்டு உங்களோட அந்த லோகோ வந்து தெரியும். அதாவது உங்களோட ப்ரொஃபைல் லோகோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ நோட் புக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ நோட் புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் கொலாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேட்டா வந்து உங்கள் கூகுள் டிரைவில் தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ கூகுள் டிரைவில் இந்த நோட் புக்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நோட் புக் அப்படிங்கிறது பேசிக்லி வந்து இங்கே கோடு நீங்கள் போட்டுக்கலாம், டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம், இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லிங்க்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு நோட் புக்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூகுள் கொலாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து கூகுள் டிரைவ் சிம்பிள். ஸோ கூகுள் டிரைவில் வந்து இது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐபிஒய்என்பி அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்நெட் பைத்தான் நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோட்ஸில் இந்த கூகுள் கொலாப் வந்து ஒரு ஈஸி டு ஸ்டார்ட் அவங்க பைத்தான் அல்லது டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் டூல் மாதிரி தான். ஈஸியாக அவங்க வந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா ஸோ யூடியூப்பில் போயிட்டு ஸோ நம்ம சேனல் கோடெக்ஸ் லேர்னர்னு சர்ச் பண்ணுங்கள். கோடெக்ஸ் லேர்னரில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லூப்ஸ்னா என்ன, எல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸோட வச்சு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து பைதான் டுட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஷ் கோர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த 2 வீடியோவுமே உங்க வந்து கூகுள் கொலாப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பைதான் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஸோ இந்த கூகுள் கொலாப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் இப்போ குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அந்த கோர்ஸ் முடிக்கலனாலும் நான் இந்த குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ கூகுள் கொலாப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோட் செல்ஸ் இருக்கும், இங்கே டெக்ஸ்ட் செல் இருக்கும், இங்கே ஃபர்ஸ்ட் கனெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா கூகுள் கம்ப்யூட் என்ஜின் பேக் அண்ட் கம்ப்யூட் என்ஜினோட கனெக்ட் ஆகும். ஸோ கூகுள் சர்வரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களோட ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸும் ப்ளஸ் ரேம் ஸ்பேஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தர்றாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோஸ் இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 12.67 GB அண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 107 GB கிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு லைக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னா லைக் டேட்டா சயின்ஸில் நம்ம டேட்டா செட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற வேண்டியது இருக்கும்.
ஸோ இப்போ க்ளவுடில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது ஓவராலாக வந்து ஒரு நல்ல டூல் தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணால் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஹேஷ் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து போல்டாக வந்து ஒரு டைட்டில் மாதிரி ஜென்ரேட் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறதுலாம் எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பைத்தான் கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசிக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ்குள்ள அந்த கொட்டேஷன்ஸ்குள்ள நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணும். ஷிஃப்ட் என்டர் அமுத்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? இதே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 20. ஸோ பிரிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஸ்பீடாக வந்து உங்களால் கோட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கோடிங் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் கூகுள் கொலாபில். ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜெமினாய் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க கோடிங்க்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஜென்ரேட் வித் ஏஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணலாம். இல்லைனா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா சயின்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இதுதான். ஸோ இந்த பைத்தான் கிராஷ் கோர்ஸ் படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்ய என்னென்ன கோடு பைத்தான் கோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸோ ஆன் த கோலை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அ ரியல் எஸ்டேட் லைக் ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கலாம். ஓகே. they want to include price prediction feature for their application users. ஓகேவா? ஸோ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு அதாவது ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஃபீச்சர் வந்து அவங்க அப்ளிகேஷனில் வந்து ஆட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அ பர்டிகுலர் ஏரியா வச்சுக்கோங்களேன். ஃபார் அ பர்டிகுலர் ஏரியா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குது, ஸ்டார்ட் அப் இருக்குது, அவங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஃபீச்சர் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம நம்மளோட லைஃப் சைக்கிளை வந்து நம்ம போய் ஒரு ரீவிசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ லைஃப் சைக்கிள் நம்ம ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ப்ராப்ளம். ஸோ பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் அப்க்கு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். டேட்டா கலெக்ஷன் வந்து இங்கே வந்து நம்மளா வந்து ஒரு டெஸ்ட் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் குரோமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு இந்த ரைட் சைட் டாப் ரைட் சைடில் இந்த 9 டாட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கூகுள் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இதான் கூகுள் ஷீட்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் blank ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா 1 வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் சதுர அடி, அப்புறம் ப்ரைஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு சிம்பிள் டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லெட்ஸே ஒரு 45 lakhs அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ 45 lakhs. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லெட்ஸே ஒரு 52 lakhs. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லெட்ஸே ஒரு 50
4 lakhs. 1250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லெட்ஸ் சே ஒரு 59 lakhs. 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லெட்ஸ் சே ஒரு 62 lakhs. ஸோ இது வந்து பேசிக்காக நான் வந்து நம்ம ஒரு டம்மி டம்மி டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த டேட்டா செட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம லெட்ஸ் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸே 6 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதான்ப்பா ப்ரைஸு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். தென் நம்ம இன் பிட்வீனில் இதில் அன்சீன் டேட்டாவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டாவை நான் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருதுங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் லெட்ஸே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூசிங் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன்ங்கிற ஒரு சிம்பிள் அல்காரத்தை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணோம். ஸோ இங்கே ஃபைல் போய்க்கோங்க. ஸோ இந்த ஃபைல் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷனில் சிஎஸ்வி கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு இருக்கும். சிஎஸ்வி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு கூகுள் கொலாப் போயிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அப்லோட் அ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் டு செஷன் ஸ்டோரேஜ். ஸோ இந்த செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க டேட்டா வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த செஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரீநேமில் வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா 1 மட்டும் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். டேட்டா 1 மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த டேட்டா அதாவது இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறேன் அப்படின்னா எங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தான் கோடுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது இந்த சிஎஸ்வி டேட்டாவை நான் வந்து இந்த கோட்குள்ளே கொண்டு வரணும். ஒரு வேரியபிள்குள்ளே கொண்டு வரணும். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ வேரியபிள் லட்சே ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுறீங்க. இது எப்படின்னா ஒரு லட்சே ஒரு கண்டெய்னரில் ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. லட்சே ஒரு 30 அப்படிங்கிற ஒரு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நேம் இருக்கும். அதுதான் நம்பர் 1 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ நம்பர் 1 நீங்கள் எப்போல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மெமரி இது ஒரு மெமரி அட்ரஸ், ஒரு மெமரி லொகேஷன். இந்த மெமரி லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் பேசிக்கா வேரியபிளோட கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த பைத்தான் கிராஷ் கோர்ஸ்ல நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதை பைத்தான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளே நான் இந்த டேட்டாவை என்டையர் லைக் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ப்ரைஸ் வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ டேட்டா கலெக்ஷன் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கலெக்ஷனும் டன் ஓவர். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டேட்டாவை வந்து நான் என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன்டு டேட்டா தான் இது. ஏன்னா நான் வந்து டைரெக்டாக வந்து டேட்டா நானே கிரியேட் பண்ணிக்கிறனால இது பார்த்தாலே டேட்டா வந்து க்ளீன்டு டேட்டாவாக தான் தெரியும். ஸோ நம்ம என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறம் டேட்டா கிளீனிங்க்கு அப்புறம் டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 ஸ்டெப்புமே பெருசாக டேட்டா கிளீனிங் ஆகட்டும், அனாலிஸ் ஆகட்டும், ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஆகட்டும், இதில் நம்ம வந்து பெருசாக வந்து பண்ண போகிறதில்ல. ஏன்னா டைரக்ட் டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எந்த ஒரு அனாலிசிஸோ இல்லை கிளீனிங்கோ வந்து உங்களுக்கு தேவைப்பட போகிறதில்ல. பட் நம்ம ஸ்டெப்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிப்போம். டேட்டா கிளீனிங். ஸோ டேட்டா கிளீனிங் வந்து இது தேவைப்படாது இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பில்டிங். ஸோ இந்த ஸோ லெட்ஸே இந்த டேட்டா அனாலிசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எடுத்துப்போம். இப்போ டேட்டா வந்து ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். ஸோ லெட்ஸே ஓகே, லெட்ஸே நம்ம இங்கே வந்து கோட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அனாலிசிஸில் இப்போ நான் இந்த சிஎஸ்வி ஃபைலை நான் இங்கே ரீட் பண்ணணும்னா அதுக்கு வந்து எனக்கு தேவை பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வந்து எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ யூசிங் பாண்டாஸ் லைப்ரரி டு ரீட் த CSV file.
ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த லைப்ரரிஸை நான் பாண்டா லைப்ரரி நான் யூஸ் பண்ணுறக்க ஐம் கோயிங் டு புட் இம்போர்ட் பாண்டாஸ் அண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஆஸ் பிடி இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் என்டர். ஸோ பாண்டாஸ் வந்து எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பாண்டாஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கான்செப்ட், அதுக்கே நம்ம தனி கிராஷ் கோர்ஸாக நம்ம போடணும். அந்த அளவுக்கு வந்து அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பேசிக்காக நான் பாண்டாஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, பாண்டாஸ் அப்படிங்கிறது பைத்தான் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இதில் இருக்க டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் சொல்லுவோம். ஸோ சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு காலமை தான் நம்ம சீரியஸ்னு சொல்லுவோம். காம்பினேஷன் ஆஃப் சீரீஸை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ், ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ், இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணது ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணும்போது நீங்கள் டேட்டா ஃப்ரேமாக தான் ரீட் பண்ண போகிறீங்க அண்ட் அதோட டைப்பை செக் பண்ணும்போது டேட்டா ஃப்ரேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இதோட டைப் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் நம்பர் 1. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட டைப். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் டேட்டாவை ரீட் பண்ணோம்னா டாட் சிஎஸ்வின்னு இருக்காது, அது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பாண்டாஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பாண்டாஸ்குள்ளேயே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரீட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். df ஈக்குவல் டு pandas டாட் ரீட் சிஎஸ்வி. ஸோ இந்த இடத்துல நம்ம இதோட லிங்கை கொடுக்க போகிறோம், காப்பி பாத், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து டிஎஃப் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் டிஎஃப்னு கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக டிஎஃப்னு கொடுக்கலாம். கூகுள் கொலாபில் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு டைரெக்டாகவே பிரிண்ட் கொடுத்துக்கலாம் இந்த வேரியபிள் மென்ஷன் பண்ணி. பட் என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வந்து அதாவது மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் செக் பண்ணால் பிரிண்ட் யூஸ் பண்ணணும், இல்லைனா லேட்டஸ்ட்டாக என்ன லைன் இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ டிஎஃப் நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா ஃப்ரேமோட ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் டிஎஃப்ஏ கொடுத்தேன். ஸோ பிரிண்ட் டிஎஃப் தென் பிரிண்ட் டைப் ஆஃப் டிஎஃப். ஸோ அதுவே உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் காட்டுது. ஷிஃப்ட் என்டர். ஓகே சாரி, க்ளோஸ் பிரான்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரிண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் pandas டாட் கோர் டாட் ஃப்ரேம் டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறத இதோட டைப். ஸோ டேட்டா ஃப்ரேம் தான் இந்த டைப். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் இப்போ. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் ஆர் ப்ரைஸ், இந்த மாதிரி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்காக பாண்டாஸை நம்ம ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் டிஎஃப் டாட் ப்ரைஸும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்பேஸ் இருக்கனால அதுக்கு நம்ம வந்து வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிஎஃப் ஆஃப் ஃபீட். ஸோ இதுக்கு வந்து நம்மளால வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் இருக்கனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் பாண்டாஸ் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேட்டா விஜுவலைசேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஜுவலைசேஷன். ஸோ டேட்டா விஜுவலைசேஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். டேட்டா விஜுவலைசேஷன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா matplotlib அப்படிங்கிற யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் matplotlibல pyplot அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் காட்டுது. ஸோ இம்போர்ட் pyplot as plt. இது ஆட்டோ கம்ப்ளீஷன் காட்டுச்சு, நான் டைப் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு கூகுள் கொலாபில் லேர்ன் பண்ணும்போது இனிஷியலாக உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஆட்டோ கம்ப்ளீஷன்ஸ் வந்து இப்போ இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கனால அந்த கோடிங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது ஒரு நல்லது, ஒரு ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ப்ரோஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம். கான்ஸ் என்னன்னா இன்கேஸ் இந்த டூல் இல்லாமல் நீங்கள் வேறு டூல் போகும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், ஏன்னா இந்த கோடை நீங்கள் பேசிக்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அதனால. ஓகே, எனிவேஸ் நம்ம இதை ரன் பண்ணிடுவோம். டேட்டா விஜுவலைசேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து இந்த ஏரியாவுக்கும் ப்ரைஸுக்கும் ஒரு கிராஃப் மாதிரி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் plt டாட்
ஸ்கேட்டர் அந்த ஓகே இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்கேட்டர் ஆஃப் டிஎஃப் ஆஃப் ப்ரைஸ் டிஎஃப் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதுவே வந்து காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு பிளாட் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நமக்கு இப்போ வந்துட்டு டேட்டா வந்து பிளாட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு லைன் போடலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கேட்டர் முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஐ திங்க் இது ஆட்டோ கம்ப்ளீஷன் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில் எல்லாமே கேட்குது. ஜஸ்ட் டேப் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வெர்சஸ் ஏரியா வந்துருச்சு. இங்கே கீழே ப்ரைஸ் வந்துச்சு, ஏரியா வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம், பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் ஆஃப் அந்த எக்ஸ் லேபிளோட நேம் அண்ட் ஒய் லேபிளோட நேம், அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பிஎல்டி டாட் பிளாட், இந்த பிளாட் தான் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து ட்ரா பண்ணும். ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ இந்த லைன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இது பேசிக்காக ஒரு விஷுவலைசேஷன். ஸோ பேசிக்கலாக இந்த அனலைஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது லெட்ஸ் சே இது வந்து உங்களுக்கு ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா மேபி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது வரலாம், ஒரு டாட் வரலாம். ஸோ லெட்ஸ் சே ப்ளூ கலர் 1000 ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து ஜஸ்ட் ஒரு 47 லேக்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் யோர் டேட்டா. அதாவது இந்த டேட்டா வந்து உங்களுக்கு அவுட்லேயர்னு சொல்லலாம். அவுட்லேயர் அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து உங்களோட லைன் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கு, இந்த ப்ளூ லைன் இல்லையா, இந்த ப்ளூ லைனும் தெளிவாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு இது இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி ஒரு கிராஃப் வந்து வந்திருக்கும் இல்லையா. இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவுட்லையர்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப உங்களோட ஒரு பார்டர் வேல்யூக்கு தாண்டி வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவுட்லையர்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இதுதான் டேட்டா கிளீனிங் ப்ராசஸில் வரும். ஸோ டேட்டா அனலைசிஸ் ப்ராசஸில் உங்களுக்கு இந்த டேட்டா கிளீனிங் அது வந்து மறுபடியும் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேசிக்காக அனலைசிஸ் முடிஞ்சிச்சு. இந்த டேட்டா வந்து நம்ம எடுத்தனால இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய மெயின் ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மிஷின் லேர்னிங் மாடல், பில்டிங் எம்எல் மாடல். ஸோ இதுக்கு நம்ம சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே சமயத்தில் லீனியர் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடியூல் நேம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ள லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற அல்காரிதம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரம் சைக்கிட் சைக்கிட் லேர்னை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எஸ்கே லேர்ன் சொல்லுவோம். ஃப்ரம் எஸ்கே லேர்ன் இம்போர்ட் லீனியர் மாடல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் இருக்கணும். மாடல் ஈக்குவல் டு லீனியர் மாடல் டாட் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ கூட வந்து உங்களுக்கு அதுவே கம்ப்ளீட் பண்ணுறது. இதை நம்ம ஷிஃப்ட் என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாடல் அப்படிங்கிறது என்னன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு அல்காரிதத்தை ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த லீனியர் ரெக்ரெஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மாடல் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ மாடல் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கு, லெட்ஸ் சே இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கு, அதுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கு, அதுக்கான இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம மெஷினுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு அவுட்புட் வேரியபிளாக வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து இன்புட் வேரியபிள், அதாவது எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது இன்புட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ப்ரைஸ் அப்படிங்கிறத அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அது வந்து எனக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதுதான் வந்து அந்த கான்செப்ட்.
பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண என்ன என்ன லைக் எப்படி வந்து இது அவுட்புட் வந்து கண்டுபிடிக்க போறோம்னா இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்கிட்ட வந்து டிஎஃப் இருக்கு இல்லையா, டேட்டா ஃப்ரேம் வந்து இருக்கு. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு எக்ஸ் தனியாக ஒய் தனியாக நான் பிரிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு சிம்பிளான ஒரு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். ஸோ இன்புட் வேரியபிள்ஸ் வந்து நிறைய இருக்கலாம், இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கலாம், பட் அவுட்புட் பேராமீட்டர் வந்து ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இது ஒரு இன்புட், ப்ரைஸுங்கிறது ஒரு அவுட்புட் காலம். ஓகேவா? ஸோ இந்த சினாரியோவில் நமக்கு ஒரு எக்ஸ் தான் இருக்குது. இன்கேஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ஃபீட் கூட இன்னும் 2-3 பேராமீட்டர்ஸ் எடுக்கும் பொழுது அது x1 x2 x3 சொல்லிட்டு மாறும். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன், y வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். அதாவது y அப்படிங்கிற காலமை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னா எக்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப், ஸோ இங்கே அது உங்களுக்கு கோடு வந்து அதுவே கொடுக்குது, ட்ராப் ஆஃப் ப்ரைஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு காலம். சிம்பிள். ஸோ இங்கே சொல்லிக்கிறது அவ்வளோதான். ஸோ எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு ப்ரைஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, ஆக்ஸ் ஈக்குவல் டு காலம்ஸ். இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும், காலமில் சர்ச் பண்ணாமல் இந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு எரர் அடிக்கும். அதாவது நீங்கள் ப்ரைஸ்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, பட் அது வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எரர் வரும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ எரர், ப்ரைஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலம்ஸுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும், ஓகே காலம்ஸில் தான் இவங்க ப்ரைஸுங்கிறத சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு அதாவது அவுட்புட் வேரியபிள் வந்து எப்பவுமே ஒன்று தான் இருக்கும், அதனால நம்ம டைரெக்டாக டிஎஃப் டாட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஷிஃப்ட் என்டர். இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். ட்ரைனிங் த அல்காரிதம் யூசிங் ஃபிட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபிட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் டாட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸ்லேயே இது ரன் ஆயிடுச்சு. இதே நமக்கு டேட்டா இமேஜ் டேட்டா தான் இருக்குது அப்படின்னா மினிட்ஸ் டெக் ஹார்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் டேட்டாவோட லைக் டேட்டாவோட எவ்வளோ அந்த டேட்டா சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபிட் ஃபங்க்ஷன் வந்து மாறும். இந்த ஃபிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரைனிங் த மிஷின். இதுதான் வந்து ட்ரைனிங் த அல்காரிதம் with x inputs and y output. ஸோ இதில் எக்ஸை வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம், அண்ட் ஒய்யை வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். சாரி, எக்ஸை வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் சொல்லுவோம், ஏன்னா எக்ஸை வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டு இல்லையா. ஸோ ஒய் வந்து டிபெண்ட்டாக இருக்கும், எக்ஸை பொறுத்து ஒய் வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஸோ லைக் ஃபிட் பண்ணியாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சினரி என்ன சொல்லியிருந்தோம், 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ டேட்டா வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு we are going to use same model dot predict of let's say 1100. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 lakhs சம்திங் வந்திருக்கு. லெட்ஸ் கோ அண்ட் டெஸ்ட் இட். லெட்ஸ் சே 1100 இங்கே வரும் உங்களுக்கு. லெட்ஸ் சே 1100 போடுறேன். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து 53 lakhs 95,000 வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்தீங்கன்னா 54 lakhs இருக்கு. அண்ட் 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து 59 lakhs இருக்கு. 1100 வந்து 53 lakhs இருக்கு. ஸோ
இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு 54 லேக்ஸ் இருக்கு. ஸோ மேபி 55 லேக்ஸ் ஆர் 56 லேக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டேட்டா வந்து எனஃபான டேட்டா வந்து மிஷினுக்கு இல்லை. ஸோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அல்கோரிதத்தில் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இது என்ன அல்கோரிதம் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக நிறைய தரோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இந்த சேஞ்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ இது நம்ம மாடலோட ஸ்கோரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 91% வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்குது இந்த மாடல். ஏன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால. ஓகேவா? ஸோ ஃபைன் எனிவேஸ். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு இல்லையா, எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த அல்காரிதத்தை ட்ரெயின் பண்ணுறது. அந்த இங்கே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ப்ரெடிக்டிங் த ஆன் ப்ரைஸ் ஃபார் த கிவன் இன்புட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் பண்ண டேட்டாவை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள் கால்ட் ஒயிட் டெஸ்ட் ஈக்குவல் டு, இதில் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா எக்ஸ் வேல்யூவும் நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அதாவது இருக்கிற டேட்டாக்கே நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிற டேட்டாக்கே அது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி என்னென்ன டேட்டா இருக்கோ அதுக்கு இது பண்ண ப்ரெடிக்ட் பண்ணிக்கக்கூடிய அல்கோரிதம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கக்கூடிய டேட்டா. ஸோ இந்த டேட்டா இல்லை. இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து மாறி இருக்கு பாருங்க. இங்கேயும் இங்கேயும் மாறி இருக்கு. ஓகே. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல போக போக உங்களுக்கு டேட்டா வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கனால தான் இந்த ஒரு இது நடக்குது. ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அண்டர் ஃபிட்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து தேவையான டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இல்லாதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்குது. இல்லைனா நமக்கு ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒயிட் டெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஒயிட் டெஸ்ட்டை நான் வந்து இங்கே அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட்ஸே இந்த பிளாட்டிங் ஃபுல்லாக மாற்றலாம். இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுதான் ப்ரெடிக்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். வெயிட். ஓகே. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு லீனியர் ரெக்ரெஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டா பாயிண்ட்ஸை தான் முதல்ல வந்து இதை வந்து லைன் ட்ரா பண்ணியிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மல் பிஃபோர் அல்காரிதம், அதாவது பிஃபோர் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது வந்து மாடல் ட்ரெயின் பண்ணக்கப்புறம் இந்த லைன் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து கண்டுபிடிக்கும். அதாவது எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கூடயும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு இது எதிர்பார்க்கும். அதாவது இப்போ நம்ம டைரெக்டாக வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய டேட்டா பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது வந்து அது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் மூலிமா என்ன பண்ணுறோன்னா,
லீஸ்ட் மீன் ஸ்கொயர் வேல்யூஸ், அதாவது மீன் ஸ்கொயர் எரர் மெத்தடை யூஸ் பண்ணி, எம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், மீன் ஸ்கொயர் எரர் மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு லைனை ட்ராப் பண்ணும். அந்த 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 லைனிலேருந்து எல்லா பாயிண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும். அந்த சம்மேஷனோட வேல்யூ வந்து எதுக்கு கம்மியாக இருக்கோ அந்த லைனை தான் பெஸ்ட் ஃபிட் லைனாக சூஸ் பண்ணிக்கும். அகைன் நான் சொல்கிறேன், இப்போ இதே மாதிரி இது வந்து வேற ஒரு லைன்ஸும் ட்ரா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இங்கே இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி கூட ட்ரா பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது, அதே மாதிரி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது இல்லையா? ஸோ இதே மாதிரி அந்த ப்ளூ லைனுக்கு பாருங்க, அந்த ப்ளூ லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாரி, இவ்வளோ தான் இருக்குது அந்த டிஸ்டன்ஸ், இவ்வளோ தான் இருக்குது டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸை ட்ரா பண்ணி எந்த லைனுக்கு வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸை வந்து அதை ஸ்கொயர் பண்ணி எல்லா ஸ்கொயர்ஸையும் வந்து ரெசிடியூவலோட ஸ்கொயர்ஸ் வந்து சம்மேஷன் பண்ணும். சம்மேஷன் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எந்த லைனுக்கு கம்மியாக இருக்கோ அதை தான் பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்லி கிரியேட் பண்ணும். இந்த ப்ராசஸில் இது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேல்யூனா என்ன, இன்டர்செப்ட் வேல்யூனா என்ன, ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா y ஈக்குவல் டு mx, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா தான் mx plus b. ஸோ இந்த y ஈக்குவல் டு mx plus bல yங்கிறது அவுட்புட் வேரியபிள், mங்கிறது உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட், எக்ஸுங்கிறது இன்புட் வேல்யூ, ப்ளஸ் பிங்கிறது இன்டர்செப்ட் வேல்யூ. ஸோ இப்போ y வந்து நமக்கு தெரியாது, இப்போ mோட வேல்யூ நமக்கு தெரியாது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ என்னது 1100, ப்ளஸ் பிங்கிற வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த m1 b தான் இந்த நீங்க ஃபிட் பண்றீங்க இல்லையா, மாடல் டாட் ஃபிட் பண்ணும்போது மாடல் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் கொடுக்கும்போது இந்த இடத்துல அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எம்மும் இன்டர்செப்ட் வேல்யூ பியும் வந்து இது ஃபைன் பண்ணும். ஸோ அதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் m ஈக்குவல் டு மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட். சூப்பர், வந்துருச்சா எம்மோட வேல்யூ? ஸோ இதான் எம்மோட வேல்யூ. ஸோ நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக எம்மை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்செப்ட் பி வேல்யூ. ஸோ பி ஈக்குவல் டு மாடல் டாட் இன்டர்செப்ட், இதுதான் பியோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இங்கே அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 53 lakhs வருது, விச் இஸ் சிமிலர் டு த ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன் 53 lakhs. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ட் மெத்தட் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. y ஈக்குவல் டு mx plus b தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுதான் வந்து உங்களோட லீனியர் ரெக்ரெஷனோட கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும், இன்டர்செப்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும். இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இன்டர்செப்டும் இந்த ஃபிட் மெத்தடுக்கு அப்புறம் தான் ஜென்ரேட் ஆகுமே தவிர ஃபிட் மெத்தடுக்கு முன்னாடி அது எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இன்டர்செப்டையும் ஃபைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்து வராது. ஓகேவா? சிம்பிள். ஸோ இதுதான் வந்து அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், லைக் ஒரு மேத்தமெட்டிக்கலான ஒரு ப்ரூஃப் எப்படி அந்த ஃபங்க்ஷன், அந்த ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னா மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் இதுதான். ஸோ இதுக்கான அல்கோரிதமோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெசிடியூல்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் வந்து ஒரு லைனுக்கும் அந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி அது எல்லா ஸ்கொயர்ஸையும் சம்மேஷன் பண்ணி அந்த வேல்யூ எது சின்னதாக இருக்கோ அந்த லைனை தான் வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் சூஸ் பண்ணிக்கும். அந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்டும் இன்டர்செப்டும் கிரியேட் பண்ணும்.
அந்த இன்டர்செப்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட், அதாவது எக்ஸோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஒய் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணி தரும். அதுக்கு பேக் எண்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் இந்த y ஈக்குவல் டு mx ப்ளஸ் பி. சிம்பிள், ரைட்? ஸோ அல்காரிதம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி தான். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் மாடல் இருக்குது. நம்ம வந்து எவல்யூஷன் ஆஃப் த மாடல் வந்து நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் வந்து நம்ம இங்கே எப்படி பார்க்கலாம்னா, ஜஸ்ட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ இந்த மாடலை வந்து நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீயூஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் இந்த எல்லா ப்ராசஸும் நான் பண்ணக்கூடாது. எனக்கு ஜஸ்ட் டைரெக்டாக இந்த மாடலை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோடிங் த மாடல் யூசிங் பிக்கல் லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த பிக்கல் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பிக்கல். ஸோ பிக்கல் லைப்ரரி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாடலை நான் வந்து ஒரு பைனரி ஃபைலாக டவுன்லோட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். லேட்டராக நான் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வித் ஓப்பன் ஃபைல் நேம் மை ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேவா? அதே வந்துச்சு பாருங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் மாடல் கமா WB ரைட் பைனரி ஆஸ் எஃப் ஃபைல். இங்கே வந்து ஃபைல் கூட வச்சுக்கலாம். பிக்கல் டாட் டம்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து இந்த மாடலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த ஃபைலில் வந்து டம்ப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ டம்ப் பண்ணி இந்த செக்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே வந்து எதுவுமே இல்லை டேட்டா. இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் மாடலுங்கிற ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பைனரி ஃபார்மெட்டில் இருக்கும். யூ கேனாட் ஏபிள் டு ரீட் இட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாடல். ஸோ இந்த மாடல் நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட். அவ்வளோதான், இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த மாடல் வந்து நான் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே நம்ம இங்கே வந்து ஒரு நியூ ஃபைல் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிளைண்ட் டேட்டா ஒன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கிளைண்ட் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸுக்கு என்னென்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ கிளைண்ட் டேட்டா ஒன் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறேன். ஸ்கொயர் ஃபீட், தட்ஸ் இட். இங்கே வந்து லெட்ஸ் சே 890 ஸ்கொயர் ஃபீட்டு, 960 ஸ்கொயர் ஃபீட்டு, 990 ஸ்கொயர் ஃபீட்டு, 1350 ஸ்கொயர் ஃபீட்டு, 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் காலமாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை நான் டைரெக்டாக வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு CSV ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு நியூ கொலாப் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ நோட் புக். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த டேட்டா செட் கிடையாது. இப்போ நான் மாடலை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் போயிட்டு இந்த மாடலை நான் அப்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் டேட்டாவையும் மாடல் ரெண்டுத்தையும் நான் அப்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கிளைண்ட் டேட்டா செட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டேட்டா செட்டு, இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டேட்டா செட். ஓகேவா? ஸோ நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் மாடல் வந்து மாடலோட நேம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாண்டாஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் as PD. ஸோ டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு pd.readSide.data.csv. ஸோ இந்த data.csv போல நான் என்ன பண்ணேன், client data 1.csv. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே ரைட் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்துட்டிங்கன்னா அதோட பாத்தே உங்களுக்கு டேரெக்டாக காப்பி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டிஎஃப். ஸோ df.head அப்படிங்கிறத நம்ம பாண்டாஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் df கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு டேட்டா வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, இந்த மாடலை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த டிஎஃப்க்கு வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ மாடல் யூசேஜ் நம்ம பார்த்துருவோம் எப்படி பண்ணுறதுட்டு.
இப்போ நம்ம பிக்கல் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் வித் ஓப்பன். ஸோ இப்போ ரீட் பைனரியில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம மாடல் காப்பி பேத் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாடலை வந்து நான் ரீட் பைனரி மோடில் நான் ரீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம இங்கே எப்படி டம்ப் பண்ணமோ, டம்ப்னா ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணமோ அந்த மாதிரி இங்கே லோட் பண்ணுறோம். அந்த டேட்டாவை லோட் பண்ணுறோம் இந்த மாடலில். லெட்ஸ் கோ அண்ட் செக் லோட். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். So let's put file and check. ஸோ நம்ம வந்து எரர் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த மாடல் ஃபைல் வந்து ரீஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் டெலிட் ஃபைல் கொடுத்துட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்ம மாடல் ஃபைல் வந்து இதுதான் இல்லையா? ஸோ மாடல் வேரியபிள் வந்து இதுதான் மாடல். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் பைனரியில் நம்ம இந்த ஃபைல் வந்து ரைட் பண்ணோம். லெட்ஸ் சேவ் ஃபைல்னு வச்சுப்போம். ஓகே, எஃப்னு வச்சுப்போம். ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ மை ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு இதை நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி ஓகே, இப்போ வந்து இது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் மேபி சம் ப்ராப்ளம் இன் டவுன்லோடிங். அதனால நம்ம இப்போ நான் வந்து அது ரீஜென்ரேட் பண்ணி மறுபடியும் டவுன்லோட் பண்ணி இங்கே மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு மாடல் வந்து நான் இங்கே வந்து ஆர்இஜி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கேன். மாடல் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்இஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரெடிக்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெடிக்டட் ப்ரைஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கரெக்ட். ஸோ இந்த ஆர்இஜி டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் டிஎஃப், அதாவது என்னுடைய டிஎஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்கொயர் ஃபீட். இந்த ஸ்கொயர் ஃபீட்டை நான் டேரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரெடிக்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைண்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் எனக்கு டேட்டா வந்து கிடைச்சிச்சு. பட் இதை நான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்டை நான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அதாவது ஒரு சிஎஸ்வி ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூ காலம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஎஃப் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டட் ப்ரைஸ்னு கூட வச்சுக்கலாம். டிஎஃப் ஆஃப் ப்ரெடிக்டட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரெடிக்டட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டிஎஃப் ஆஃப் ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். ஸோ டிஎஃப் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது என்னோட ஸ்கொயர் ஃபீட். அப்போ டிஎஃப் ஆஃப் ப்ரெடிக்டட் ப்ரைஸுங்கிறது என்னது, அது ஒரு காலம். ஸோ அந்த ஒரு காலம் நான் கிரியேட் பண்ணி அதில் இந்த ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அண்ட் ப்ரெடிக்டட் ப்ரைஸ் இருக்கு. நமக்கு வந்து இப்போ ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ டிஎஃப் டாட் டு சிஎஸ்வி ப்ரெடிக்டட் ப்ரைஸ் இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த இண்டெக்ஸ் வேணாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரீலோட் பண்ணி பார்ப்போம். இங்கே டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ப்ரெடிக்டட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட் கொடுத்த ஃபைல் இதுதான், பட் நம்ம ப்ரெடிக்ட் ப்ரைஸும் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒரு யூஸ் கேஸ். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பல்க் டேட்டாஸ்க்கு வந்து நம்மளால் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஒன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே, ஸோ பாண்டாஸை யூஸ் பண்ணி ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி தென் வி ஹாவ் டிட் சிம்பிள் அனாலிசிஸ், ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். தென் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணி we have created this x and y value and we did the fit thing. So we did the training. So machine நம்ம ட்ரெயின் பண்ணோம். தென் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தோம். தென் ஸ்கோர் செக் பண்ணி பார்த்தோம். தென் என்னுடைய ஓவரால் எக்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் ப்ரைஸஸ்க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ரைஸஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இந்த லீனியர் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அல்கோரிதம் வைஸ் பார்த்தோம். தென் மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது, பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். தென் இந்த மாடலை டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணோம். ஸோ ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சேம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பிக்கிள் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி டம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். தென் இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே லோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு லோட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட் ஃபைல், அதாவது கிளைண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ரெக்ரெஷன் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் டிஎஃப்னு கொடுத்துட்டேன். ஸோ என்னுடைய டிஎஃப்க்கு எல்லாமே அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து கொடுத்துருச்சு. தென் இதை தான் ஒரு காலமாக நான் கிரியேட் பண்ணிவிட்டு காலமில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக நான் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு யூசிங் டாட் டூ சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த அவுட்புட் ஃபைலும் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம எப்படி வந்து டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணலாம், டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட காலேஜ் குரூப்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடான கொரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.